வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. என்னை நான் அறிய வேண்ட இறைவாய் என் குருவாய் வந்தாய். சென்னையில் சிந்தை வைத்து சீர்த்தவம் உரையாய் செய்வேன். உன்னையே என்னுள் காட்டி உள் நிறைந்து அறிவாய் நிற்பாய். உன்னை சேர்வினை தூய்மைக்கே முயன்று அறநெறி வாழ துணை நிற்பாய். வாழ்க வளமுடன். இந்த அற்புதமானதொரு இனிமையான நல்ல நாளிலே ஆசான் அருட்தந்தை அவர்களால் இந்த சமுதாயத்துக்கு அளிக்கப்பட்ட அற்புதமான மனைவி நல வேட்பு விழா என்ற ஒரு அற்புதமானதொரு விழாவை, அதனோடு கூடி ஞானாசிரியர் என்ற அந்த வார்த்தையினுடைய பொருளை விளங்கிக் கொள்ளக்கூடிய வகையிலே அந்த தினத்தையும் இணைந்து மிக அற்புதமாக ஏற்பாடு செய்து கருங்கல்பட்டி மணவளக்கலை மன்ற அறக்கட்டளையை சார்ந்த நமது அன்பிற்குரிய கோபிநாத் ஐயா அவர்களுக்கும் அவருடைய அன்பு மனைவி ரேவதி, அந்த இருவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளையும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த அற்புதமானது ஒரு விழாவிலே நிறைவாக கலந்து கொண்டிருக்கக்கூடிய தம்பதியர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, எல்லாம் வல்ல அருட்பேராற்றல் கருணையோடும் ஆசான் அருட்தந்தை அவர்களினுடைய தெய்வீக தவ ஆற்றலோடு கூடிய பூரண நல்லாசியும் நம் அனைவரது உள்ளும் புறமும் இந்த வளாகம் முழுவதிலும் நிறைந்து கலந்து இந்நிகழ்வு மிகச் சிறப்பாக நடைபெறவும், மேலும் நாம் இங்கே சிந்திக்கக்கூடிய இந்த சிந்தனைகள், வாழ்வியல் உண்மைகள் அனைத்தையும் பூரணமாக நம்முடையதாக்கிக் கொண்டு வாழ்வில் எல்லா துறைகளிலும் வெற்றி, மகிழ்ச்சி, மன நிறைவு, அமைதி அனைத்தும் பெற்று வாழ துணை நிற்க வேண்டுமாய் வாழ்த்தி வணங்கி இந்த சிந்தனையை நாம் துவங்க இருக்கின்றோம். அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது, அதிலும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொன்னாங்க. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி சொல்லுவாங்க, இயற்கை என்ற தோட்டத்திலே இறுதியாக பூத்த மலர் மனிதன். இந்த மனித பிறவிக்கு அடுத்து ஒரு படைப்பை இயற்கை படைக்கல, இதோட நிறுத்திருச்சு. நம்ம வேணா 7ஆம் அறிவுன்னு படம் எடுத்துக்கலாம், அதுக்காகலாம் 7ஆம் அறிவு வர வேண்டிய அவசியம் என்பதோ தேவை என்பதோ இங்க இல்லை. அந்த 6 அறிவுக்குள்ளாக அனைத்துமே அடக்கம் என்ற ஒரு பேர் உண்மையை இந்த மனித குலத்துக்கு அறிமுகப்படுத்தி, அந்த மனதினுடைய மாண்பையும் உயிரை பற்றிய தெளிவையும் அறிவை அறியக்கூடிய வாய்ப்பையும் ஒரு பயிற்சிகளாக மாற்றி நமக்கு கொடுத்தவர் தொண்டை வேதாத்ரி மகரிஷி அவங்க. அருவுருவாம் அகத்ததனை விளக்கி அல்லல் கலைந்து உலக மக்கள் அமைதி பெற்று வாழ, கருவிளக்கும் மனவளத்தை பெருக்கி காக்கும் கலையதனை அறிவித்த திருமூலர் வள்ளுவனார் ராமலிங்க திருவருளார் தாயுமானார் மணிமொழியார் பெருநோக்க பயன் விளக்கி உலக மக்கள் உய்ய பேரறமாம் அருட்தொண்டில் பங்கு கொள்வோம் அப்படின்னு மகரிஷி ஒரு அற்புதமான கவி எழுதியிருக்கார். இப்ப நாம எல்லாருமே பக்தி மார்க்கத்துல இருக்கிறவங்க தான். இப்ப கடவுள்னு ஒண்ணு கிடையாது அப்படின்றவங்க யாராவது இங்க இருக்கமா? 1-2 பேர் இருக்கீங்க, கையை தூக்க யோசனை பண்றீங்கன்னு நினைக்கிறேன். சரி, கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட இயற்கையை என்ன பண்ண முடியாதுங்க, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா இயற்கை என்பதும் இறைவன் என்பதும் வேற வேற இல்லை இல்லையா? தண்ணீர் விழுந்ததும் தரை மேலே தானாய் வளரும் புல் ஏது, மண்ணில் போட்ட விதை ஒன்று மரம் செடியாவது யாராலே, கண்ணில் தெரியா சிசு அதனை கருவில் வளர்ப்பது யார் வேலை, எண்ணி பார்த்தால் இதற்கெல்லாம் எங்கோ ஒருவன் இருப்பது மெய்தானே அப்படின்னு நாமக்கல் கவிஞர் எழுதுறாரு. நேத்து ராத்திரி மழை பெஞ்சுது, சாதாரண தரையா தான் இருந்தது. காலையில பார்த்தா குட்டி குட்டியா பச்சை பச்சையா அந்த பூமியில என்ன வந்திருக்குது, மேல வந்திருக்கு. அது வரைக்கும் அது உள்ள இருந்த போது நமக்கு தெரியல. ஆனா அந்த தண்ணி விழுந்த உடனே அது என்ன பண்ணுது, உள்ள ஊடுருவி ஒரு பசுமை நிறமான தாவரத்தை வெளியில எடுக்குது இல்லையா? மண்ணில் போட்ட விதை ஒன்று மரம் செடியாவது யாராலே. நம்ம விதையை போட்டுறோம், ஆனா அதை மரமாக்குறது யார் வேலைங்க சொல்லுங்க? யாராச்சும் ஒருத்தவங்க, நான் தான் வளர்த்தேன் இந்த தென்னை மரத்தை. இதுல நம்ம பெருமையா சொல்லுவோம், இதெல்லாம் நான் வளர்த்ததுங்க. அவங்களால உங்களையே வளர்க்க முடியாது.
அதான் உண்மை இல்லையா? நம்மளால யாராவது சொல்லுங்க பார்ப்போம். எங்க அம்மா பெத்து போட்டாங்கங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த உடம்ப வளர்த்தன் தெரியுமா அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொன்னா நேரா கொண்டு அட்மிஷன் போட்டுருவோம் இல்லையா? இப்ப என் உடம்பையே என்னால வளர்த்துக்க முடியாது. இத்தனை தாவரங்கள் இருக்குதே, அதுக்கு நீ விதை போட்டாலும் அது வளரும், யார் விதைய போட்டாலும் அது வளரும். நம்ம பெத்த பிள்ளைங்க தான். நம்ம சோறு போட்டாலும் வளரும், பக்கத்து வீட்டுக்காரங்க சோறு போட்டாலும் வளரும். ஆனா நம்ம என்ன சொல்றோம்? இந்த பிள்ளைய நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தேன் தெரியுமா? ஆனா உண்மையிலேயே சொல்றேங்க, நம்ம பல அறியாமையில இதுவரைக்கும் வாழ்ந்திருக்கோம். இந்த சிந்தனை எல்லாம் யாருக்கு மட்டும்தான்னா மனிதனுக்கு மட்டும்தான். ஐயறிவு ஜீவனுக்கு இது கிடையாது இல்லையா? உலகில் வாழ் உயிரினங்கள் அனைத்தும் ஓரறிவு தொடங்கி ஆறறிவு வரையலாம். உயிர்னு எடுத்துக்கிட்டா தாவரம் என்ற ஓரறிவுல தொடங்கி 6வது அறிவுல மனிதனுக்குள்ள வந்து முடிஞ்சிருது இல்லையா? ஓரறிவு தொடங்கி 6 அறிவு வரையலாம். பலவும் உருசி ஒளி ஓசை நாற்றம் என்ற பஞ்ச உணர்ச்சிகளுக்குள் அடங்கினாலும் நலம் தீது காரணங்கள் உணரும் யூக நல்லாற்றல் எனும் 6வது அறிவு மட்டும் நிலம் மீது மாந்தர்க்கு மட்டுமே உரியதாம். அதனால் நிறை ஒழுக்கம் கடமை ஈகை இவை மனிதர்க்கு மட்டுமேயாம்னு மகிழ்ச்சி எழுதுறார். சரிங்களா? அப்போ மனிதன் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக மனிதனை மாற்றுவதுதான் வேதாத்ரி மகர்ஷியினுடைய நோக்கம். அப்ப இந்த மனைவி நல வேட்புல நம்ம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த 6வது அறிவினுடைய சிறப்பை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இப்ப நம்ம எல்லாரையும் ஒரு கேள்வி கேட்டுடலாங்க. இப்ப இங்க இவ்வளவு பேர் இருக்கீங்க, எனக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. நான் எல்லா இடத்துலயும் இதை கேட்டுட்டு தான் ஒரு முடிவுக்கு வர்றது. சரிங்களா? அது வேற யாராவது ஞான நிலையில வந்து ஒரே சந்தோஷமா இருக்கிறவங்க உட்கார்ந்துட்டாங்கன்னு வச்சுங்க, பிறந்ததுல இருந்து வாழ்க்கையில எனக்கு சந்தோஷத்தை தவிர வேற எதையுமே நான் பார்த்தது இல்லைங்க அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? சரி. 2வது, எனக்கு மெடிசின்னா என்னன்னே தெரியாதுங்க, மெடிக்கல்னாலும் என்னன்னு தெரியாது, மெடிசின்னாலும் என்னன்னு தெரியாது, டாக்டர்னாலும் என்னன்னு தெரியாது. 2 டாக்டரை வேற கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கோம் அப்படின்னு யாராவது இருக்கீங்களா? இருக்க முடியாது. நான் எதுக்காக இதை கேட்கிறேன்னா, ஆழியார்ல நான் ஒவ்வொரு வகுப்புலையும் இதை கேட்காம பாடமே நடத்த மாட்டேன். என்னன்னா, அப்படி யாராவது கைய தூக்குனீங்கன்னா அன்னைக்கே இவரை கலட்டி விட்டுட்டு அவரை குருவா எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறேன். அதுக்கு வாய்ப்பே கிடையாது. இது எனக்கு கன்ஃபார்மா தெரியும். தெரிஞ்சுதான் நான் இத கேக்குறேன். ஏன்னா இந்த உலகத்துல வந்து பிறந்ததே எதனால? அதுதான் தெரியலையேங்க. நேத்து கூட கேட்டேன், நம்ம எல்லாம் எதுக்கு பிறந்தோம்? யாராவது ஒருத்தவங்க எந்திரிச்சு சொல்லுங்க. அதை நினைச்சுதாங்க நாங்களே நொந்து போறோம். ஏன் தான் பிறந்தனோ தெரியல இல்லையா? மகரிஷி சொல்லுவாங்க, இறைநிலையில தொடங்கி மனிதன் வரைக்கும் இறைநிலையிலிருந்து பரிணாமத்தால தன்மாற்றத்தால அனைத்து தோற்றங்களாக வந்துருச்சு. விண்ணாகி காற்றாகி நீராகி நெருப்பாகி நிலமாகி, அதுல ஓரறிவு தாவரமா, ஈரறிவு சிறு பூச்சி இனமா வண்டு இனமா, 3 அறிவு ஜீவனா, 4 அறிவு ஊர்வனவா, 5 அறிவு விலங்கு பறவைகளா வந்து அத்துணை ஆற்றலை பத்தியும் அறியக்கூடிய அறிவு யாருக்கு இருக்கு? 6வது அறிவுள்ள மனிதனுக்கு தான் இருக்கு இல்லையா? என்னைக்காவது மாடு நைட்டு மழை பெஞ்சோன்ன வைக்கல் நனைஞ்சு போச்சு, முதல் நாள் நல்லா காஞ்ச வைக்கல சாப்பிட்டுச்சு, மறுநாள் நேத்து என்ன வைக்கல் சாப்பிட்டோம், இன்னைக்கு பாரு இந்த வைக்கல ஒண்ணுமே இல்லை, அப்படி ஏதாவது மாடு ஃபீல் பண்ணிருக்கா? ஆனா நம்ம நேத்து வச்சு அதுக்கு பேர் சாம்பார், இன்னைக்கு வச்சிருக்கே அது பேர் என்ன குழம்பா? மனுஷன் சாப்பிடுவானா இத? இப்ப இந்த நல்ல குணம்லாம் யாருக்கு மட்டும்தான் இருக்கு? மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு. உண்மையா இல்லையா? மகரிஷி வேடிக்கையா சொல்லுவாங்க, இந்த உப்பு போறாத விஷயம் அதுக்கு இவ்வளவு அக்க போறா அப்படின்னு ஒரு டைலாக் எல்லாருமே பேசுவோம். மாமியாரும் மருமகளும் சேர்ந்து சமையல் பண்ணாங்க. சமையல் பண்ணி படையலும் போட்டாச்சு. சாப்பிட உட்கார்ந்தோன்னதான் அந்த பொங்கல்ல இந்த அம்மா உப்பே போடல. மருமக சொன்னுச்சு, மாமி பொங்கல்ல உப்பு இல்ல மாமி அப்படின்னு சொன்னுச்சு. அவங்களுக்கு வந்து கௌரவம் குறைஞ்சு போயிட்டா என்ன? இல்ல, இந்த சாமிக்கு உப்பு இல்லாம தான் படைக்கும் அப்படின்னு மாத்துனதுதான் ஒப்பிலா அப்பன் என்று சொல்லக்கூடிய பெருமாளை உப்பிலி அப்பன்னா அல்பமா பேரை மாத்தி விட்டோம். சாமியவே நம்ம இஷ்டத்துக்கு வளைக்கிறதுக்கு நம்மள மாதிரி யாராலையும் முடியாது. இந்த சாமியை கும்பிடுவோம்,
ஒன்னும் வேலைக்கு ஆகலன்னா ஒருத்தவங்க சொல்லுவாங்க, இதை விட அந்த சாமிக்கு பவர் ஜாஸ்திங்க. உடனே கோயிலை மாத்து, சாமியை மாத்து. ஒன்ன நீ மாத்திக்க மாட்ட, சாமியை தான் மாத்திக்கிட்டே போவ. அப்ப இறைவனை பற்றியும் விளக்கம் இல்ல, வாழ்க்கையில நம்மளுடைய குணநலன்களை பற்றியும் அக்கறை இல்ல, இந்த உடம்ப பத்தியும் அக்கறை இல்ல. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் சொல்லுங்க, யார் சொன்னது? அடுத்தவர் என்ன சொன்னாரு? அதான் தெரியாது. இந்த ஒரு வரியோட என்னாச்சு, அடுத்த வரி என்னன்னு தெரியாது. வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன், வீடுதோறும் இறந்து பசியராத வெற்றரை கண்டுளம் பதைத்தேன், நீடுறுப்பினியால் வருந்துவோர் என் நேர்வர கண்டுளம் துடித்தேன், ஈடின் மாணிகளாய் ஏழைகளாய் நெஞ்சு இளைத்தோரை கண்டு நான் இளைத்தேன்னு எழுதுறாரு. முதவரிய தாவரத்துக்கு எழுதினாரு, மத்த 6 வரையும் யாருக்கு எழுதியிருக்காரு? அந்த ஓரறிவு ஜீவன் கூட காத்துல இருந்தோம், சூரிய ஒளியில இருந்தோம், பூமியில இருந்தோம் ஆற்றல் எடுத்துக்கிட்டு தனக்கு தேவையான உணவை தானே தயார் செய்து கொள்கிறது. 6 அறிவு படைத்த மனிதன் தனக்கு தேவையான உணவை கூட தேடிக்கொள்ள தெரியாம வீடுதோறும் போய் கையேந்துறான் இல்லையா? அப்ப கூட அவனுக்கு பசி அடங்கிறதுக்கு தேவையான உணவு கிடைக்கல. அந்த மாதிரி ஆளை பார்த்து வெற்றருங்கிறாரு. எதுக்குமே பயனில்லாம வாழக்கூடியவங்கன்னு சொல்லி வருத்தப்பட்டாலும் உடனே என்ன பண்ணிட்டாரு? சொல்யூஷன் கொடுத்துட்டாரு. அணையாத அடுப்பை ஏத்தி யார் வந்தாலும். அப்படிப்பட்ட வள்ளலாரே இன்னொரு இடத்துல சொல்றாரு, சாப்பாடு இல்லாமதான் இவன் இறைவனை நினைக்க மாட்டேன்றான், சாப்பாடை போட்டாதான் கடவுளை நினைப்பானான்னு சொல்லி சாப்பாடை போட்டா அவன் சாப்பிட்டு தூங்குறான், இல்லன்னா அடுத்து பிச்சை எடுக்கிறான் காசுக்கு. இப்படிதானே இருக்கு வடலூர்ல எல்லாம். அதை பார்த்து வள்ளலார் பாடுறார், உடம்பு வருவகை அறியீர், உயிர் வகையும் அறியீர், உடல் பருக்க தின்று தினம் உறங்குதற்கே அறிவி அப்படின்னு வருத்தப்படுறாரு. எப்படி கோபமா சொல்றாரு பாருங்க. நல்லா தின்னுட்டு உடம்பு பருக்கிறதுக்கு தூங்கறதுக்கு தான் நீ கண்டுபிடி, அததான் நீ கத்திருக்க வாய்ப்பு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த மனிதன் என்ற சொல்லுக்கு இலக்கணமாக மனிதனை ஏன் மாத்தணும்னு மகிழ்ச்சி கொண்டு வராரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இன்னைக்கு நான் நேத்து கேட்டேன், எல்லா இடத்துலயும் கேட்கிறேன், உலக அமைதியா இருக்கா இல்லையா? உலகம் அமைதியா இருக்கா? எல்லாரும் சொல்லிட்டீங்க. அமைதியா இருக்குங்கிறவங்க கை தூக்குங்க. எப்படி சொல்றீங்க? கை தட்டுங்கப்பா. உண்மையிலேயே இந்த உலக அமைதியா தான் இருக்கு. மணிக்கு 1000 மைல் வேகத்துல 15,50,000 மைல் வேகத்துல பூமி சுத்திட்டு இருக்கு. நம்ம எல்லாம் சொல்லுவோம், தொடர்ந்து வேலை செஞ்சா இதையே வேலையா, நான் இன்னைக்கெல்லாம் என்னால எதுவும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்றோம். அது மாதிரி பூமி ஒரு நாளைக்கு ஐ எம் சோ டயர்ட் அப்படின்னு சொல்லிட்டு 1000 மைல் வேகத்தை 500 மைல் வேகமா குறைச்சதுன்னு வைங்க, சுத்துற வேகத்தை, என்ன ஆகும்? என்னங்க ஆகும்? இருக்கிற கடல் தண்ணி எல்லாம் நிலத்தை மூடிடும் இல்லையா? சரி, இன்னைக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஜாலியா இருக்கேன், ஐ எம் வெரி வெரி ஹாப்பி, ஐ எம் எனர்ஜெட்டிக்னு சொல்லி இது 2000 மைல் வேகமா மாத்துச்சுன்னு வைங்க, இருக்கிற அத்தனை ஜீவராசியும் தூக்கி கடாசிட்டு போயிடும். இப்ப இந்த ரெண்டும் இல்லாம நான் அடிக்கடி கடலை பார்க்கும்போது ஒண்ணு சொல்லுவேன், கடற்கரையில நின்று கடலை பார்க்கும்போது நான் ஒண்ணு சொல்லுவேன், ஏமா நீ அடக்கமாவே இரு, நாங்க ஒண்ணுமே இல்லாம ஆட்டம் போட்டுட்டு தான் இருக்கோம் தெரியுது நல்லா, அதுக்காக நீ பொங்குனா நாங்க காணா போயிடுவோம் இல்லையா? அது தன்னுடைய நிலையில மாறாத இருக்கிற வரைக்கும் தான் ஜீவராசிகள் வாழ முடியும். அப்ப இயற்கையில எல்லாமே இறைவன் அற்புதமாகத்தான் நடத்திக்கிட்டு இருக்கான். ஆனால் அந்த இறைவனை பற்றி அறியக்கூடிய 6வது அறிவை பெற்ற மனிதன் இன்னைக்கு யாராவது நிம்மதியா இருக்கீங்களான்னு கேட்டா ஒருத்தர் கூட கை தூக்க முடியல. என்ன காரணங்க? அதான் தெரியல. ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது? வடிவேல் டயலாக் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம். ஆனா வடிவேலுக்கு முன்னாடி நம்ம தினம் தினம் இந்த டயலாக்க பல தடவை சொல்லியிருப்போம். எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னா, உனக்கு மட்டும்தான் நடக்கும். இதான் மகரிஷி சொல்றாரு. உன்னுடைய கர்ம வினை என்னவோ, உன்னுடைய தாய் தந்தை உனக்கு எதை கொடுத்திருக்காங்களோ அதை பொறுத்துத்தான் உன்னுடைய வாழ்க்கை என்பது அமையும். அவரவர் வினை வழி அவரவர் வந்தனர், அவரவர் விதி வழி அவரவர் அனுபவம், எவர் எவர் குதவினர் எவர் எவர் குதவிலர், தவ அவர் உணர்வது தம்மை உணர்வதுவே அப்படின்னு தேவார பாடல். நம்ம புள்ளதான், நம்ம பெத்த குழந்தைதான்,
ஆனா அந்த புள்ள பசிக்கு நம்ம சாப்பிட முடியுமா? யாராவது? வாழ்க்கை துணை உயிரே நான் உன் மேல வச்சிருக்கேன்னு சொல்லலாம். ஆனா வாழ்க்கை துணைக்காக நம்ம சாப்பிட முடியுமா? எனக்கு ரொம்ப நேரமா தலையை வலிக்குதுங்க, கொஞ்சம் நீங்க வச்சீங்க அப்படின்னு வீட்டுக்கார்ட்ட கொடுக்க முடியுமா? முடியாது இல்லையா? இந்த உடலை கொண்டு எந்த வினையை அனுபவிக்கணும்னு இருக்கோ அதை அனுபவிச்சுதான் நம்ம தீரணும். அப்ப எதுக்கு சாமி கும்பிடணும்? விதிப்படிதான் வாழ்க்கை அப்படின்னு சொன்னா எதுக்கு சாமி கும்பிடணும்னு நமக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா மகரிஷி தான் சொல்றாரு, எத்தனை பிறவிகள்ல கொண்டு வந்த பதிவுகளாக இருந்தாலும் இந்த பிறவியில உங்களுடைய வாழ்க்கைய சந்தோஷமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய ஆற்றலை இறைவன் உங்களுக்கு கொடுத்திருக்கான். அதனால நம்ம என்ன பண்ணணுங்க, இந்த மனவளக்கலை பயிற்சிகள்ல மகரிஷி கொடுக்கறது ஒன்னே ஒண்ணுதான். எல்லாமே உடலுக்கான, மனதுக்கான, உயிருக்கான, அறிவுக்கான பயிற்சிகளா மகரிஷி என்ன பண்ணிட்டாருங்க, நமக்கு கொடுத்துட்டார். அப்ப வாழ்க்கையில நம்ம எல்லாம் எப்படி இருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒருத்தர் போய் மகரிஷிகிட்ட கேக்குறாரு, சாமி வாழ்க்கையில சிக்கல் வந்தா சமாளிக்கலாம், சிக்கலே வாழ்க்கை ஆயிடுச்சே, நாங்க எப்படி சமாளிக்கிறது? எப்பயாவது ப்ராப்ளம் வந்தா பரவாயில்ல, வாழ்க்கையே ப்ராப்ளமா இருக்கே, நாங்க என்ன பண்றது? அப்படிங்கும் போது மகரிஷி அழகா சொல்றாங்க, தீர்வு இல்லாத சிக்கல் இல்லை, சிக்கல் இல்லாத வாழ்க்கை இல்லை. வாழ்க்கையில சிக்கல் என்பது இருக்கத்தான் செய்யும். அந்த சிக்கலுக்கு இடையிலையும் நம்ம உடம்பை எப்படி ஆரோக்கியமா வச்சுக்கிறது, மனசை எப்படி அமைதியா வச்சுக்கிறது. விவேகானந்தர்கிட்ட கேக்குறாங்க, மனித குலம் ஏன் இத்தனை துன்பங்களை அனுபவிக்குது அப்படின்னு கேட்டா, மனித குலத்துல ஒவ்வொரு மனிதரும் ஒன்று எதிர்காலத்துல வாழ்றாங்க, இல்ல இறந்த காலத்துல வாழறாங்க. இந்த நிமிஷத்துல வாழறதுக்கு யாருக்குமே தெரியல இல்லையா? இப்ப நீங்க எல்லாரும் இங்கதான் உட்கார்ந்து இருக்கீங்க, நான் பேசுறத நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு நம்பி நானும் பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனா எத்தனை பேர் வீட்டுக்கு போனீங்க, எத்தனை பேர் ஆபீஸுக்கு போனீங்க, எத்தனை பேர் வந்து தெரியாதனமா வந்து மாட்டிக்கிட்டோமோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஏன்னா மனம் என்பது என்னங்க, மறைபொருள். மனதை இறைவன் எப்படி வச்சிருக்கான்? மறைபொருளா வச்சிருக்கான். இப்ப கணவன் நினைக்கிறத அப்படியே மனைவிக்கு தெரிஞ்சதுன்னு வச்சீங்க, மனைவி நினைக்கிறத அப்படியே கணவனுக்கு தெரிஞ்சதுன்னு வச்சீங்க, ரெண்டு பேரும் ஒரு வீட்டுல இருக்க முடியுமா? முடியாது. ஏன்னா யாரும் யார பத்தியும் எப்போதும் நல்லதா நினைக்கிறதே இல்ல இல்லையா? உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும், வள்ளல் பெருமான் சொன்னாரு. அப்படி பார்த்தா உலகத்துல யாருமே யாரோடையுமே பேச முடியாது. நான் அடிக்கடி வள்ளலார பார்க்கும்போது மனசுல சொல்லிக்குவேன், நீங்க ஒண்ணு எழுதி விட்டீங்க, உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார், உறவு களவாமை வேணும்னு. அப்படி பார்த்தா நீங்க இந்த உலகத்துல வந்தீங்கன்னா வேதாத்திரி மகர்ஷியோட மட்டும்தான் நீங்க பேச முடியும், வேற யாரோடையுமே நீங்க பேசுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா நாங்க யாருமே உள்ளதையே சொல்றது இல்லை, தானே உண்மை. அப்போ மனதுல 1000 களங்கங்களை குற்றங்களை நம்ம வச்சுக்கிட்டு என்னுடைய எல்லா கஷ்டத்துக்கும் நல்லது நடந்தா அதுக்கு நம்ம காரணம்னு சொல்லிடுவோம், ஏதாவது ஆவாது போவாது நடந்துச்சுன்னா அடுத்தவங்கள காரணம் சொல்லுவோம். இது நம்முடைய இயல்பு. அப்ப வேதாத்திரி மகரிஷி என்ன, ஒரு ஒரு ஞானிக்கும் ஒவ்வொரு நோக்கம் உண்டு. எல்லா ஞானிகளும் ஒரு நோக்கத்தோட தான் இந்த உலகத்துல வந்து பிறக்கிறாங்க. இப்ப நான் கேட்கிறேன், நேத்து வேற கேட்டேன், இங்க கொஞ்சம் மாத்திருவோம். ஆப்பிள் அப்படின்னு சொன்னா என்னன்னு சொல்லுவீங்க? அத என்னங்க ஆப்பிளே பார்த்தது இல்லையா? டவுட்டா பாக்குறீங்க என்ன? கனி, சரி. வாழைப்பழம், பைனாப்பிள், திராட்சை, எல்லாமே அதோட தன்மை என்ன? இனிமை இல்லையா? பழம்னாலே இனிமை. இப்ப நான் வந்து கையில ஆப்பிள் வச்சிருக்கேன், என் கையில ஆப்பிள வச்சுட்டு ஆஹா அந்த பலாப்பழம் என்ன டேஸ்ட் அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுங்க, என்னமோ தெரியலங்க அந்த அம்மா கொஞ்ச காலமா இப்படிதான் இருக்கு, ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசிட்டு இருக்கு, என்ன ஆச்சோ தெரியல, நல்லாதான் இருந்தாங்க பாவம். அப்போ பார்க்கும் பொருளின் அந்த உள்ள இருக்கக்கூடிய தன்மையை பார்க்கக்கூடியவங்க எல்லாம் ஞானிகள். வேதாத்திரி மகரிஷிக்கு ஒருத்தர் இளநீ கொண்டு போய் கொடுக்குறாரு, ஒரு பெரிய பண்ணை வீடு, இளநியை கொண்டு போய் கொடுக்குறாரு. கொடுத்தோன்னா மகரிஷி இளநியை குடிச்சிட்டு கடல் தண்ணி பிரமாதம் இருக்காரு. இவருக்கு ஒண்ணு ஐயோ சாமி நல்லா இருக்கும்னு நினைச்சு பறிச்சேன் சாமி, ஆஹா உங்களுக்கு இப்படி போச்சேன்னு கடந்து அவர் தவிக்கிறார். இவரு ஒண்ணு ஏன் நீங்க இப்போ பதறீங்க அப்படின்னு, கடல் தண்ணி மாதிரி நம்ம அறிவுக்கு கடல் தண்ணின்னா உப்பு, அதுதான் தெரியும் இல்லையா? மகரிஷி சொல்றாரு, கடல் தண்ணி
ஆவியாகி மேகமா மாறி மழையா பொழிஞ்சு தென்னை மரத்து வேர்ல வந்து இப்ப என் கையில இளநியா இருக்கு. இந்த இளநிக்கு மூலப்பொருள் எதுங்க? கடல் நீர். பார்க்கின்ற பொருளின் உட்பொருளை பார்ப்பவர்கள் ஞானிகள். நம்மெல்லாம் யாருங்க? கடல் தண்ணியா பாக்குறாளெல்லாம் அஞ்ஞானிகள். சரிங்களா? அதனாலதான் திருவள்ளுவர் சொன்னாரு, எப்பொருள் எத்தன்மையதாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எனக்கு ரொம்ப நாளா கேட்கணும்னு ஆசைங்க. இங்க யாராவது ஒருத்தவங்க கடவுளை பார்த்திருக்கீங்களா? என்ன ஒரு அமைதி! எல்லாருக்குமே தெரியும், பார்க்க முடியாது. நேர்ல வர அவன் என்ன இழிச்சவா, நான் வந்து மாட்டினா நம்மகிட்ட என்ன கதியாகும்னு அவனுக்கு தெரியும். அதனால அவன் வரமாட்டான், அது வேற. சரியா? இப்ப நான் என்ன கேட்டேங்க? கடவுளை. சரி, சொர்க்கத்தை யாராவது பார்த்திருக்கீங்களா? ஐயோ, சொர்க்கத்துல உயிரோட போக முடியாது. சொர்க்கத்தை பார்த்தவங்க யாராவது இருக்கீங்களா? என்னங்க ஒரே அமைதியா இருக்கீங்க? சொல்ல முடியல. ஒன்னும் பார்த்தேன்னு சொல்ல முடியல, பார்க்கலன்னு சொல்ல முடியல. இதுல இருந்து என்ன நல்லா தெரியுதுங்க? சொர்க்கங்கிறது மிகப்பெரிய குழப்பங்கிறது தெரிஞ்சு போச்சு. மகரிஷி எங்களுக்கு பாடம் நடத்தும் போது சொன்னாரு, பிரம்மநிலை விளக்கம் பேசிட்டு இருக்காரு. அப்ப சொன்னாரு, உடனடியா நம்ம செய்ய வேண்டிய வேலை ஒண்ணு பாக்கி இருக்குன்னாரு. நாங்கெல்லாம் அப்படியே ஆர்வமா பார்த்தோம். சொர்க்கத்தையும் நரகத்தையும் இழுத்து பூட்டி சீல் வைக்கணும்னாரு. ஏன்னா இத சொல்லி சொல்லி சொல்லியே மனிதனை என்னவா மாத்திக்கிட்டு இருக்காங்க? அறிவுல உயர விடாம மாத்திக்கிட்டு இருக்காங்க. சொர்க்கங்கிறதும் கிடையாது, நரகம் என்பதும் கிடையாது. இல்லையா? நானும் காசிக்கு அடிக்கடி போய் என்னமோ தெரியல 2-3 தடவை போயிட்டு வந்துட்டேன். நானும் அந்த கங்கை கரையில பார்த்துட்டேன். காசிக்கு போனா என்ன கிடைக்கும்? மோட்சம்னா என்னன்னு தெரியாது, முக்தின்னா என்னன்னு தெரியாது. ஆனா எல்லாரும் சொன்னாங்க, நானும் சொல்றேன். அப்படித்தானே? நானும் கங்கை கரையில எல்லா 64 தீர்த்த கட்டத்திலையும் பார்த்துட்டேங்க. எதுலையுமே இங்கே குளித்தவர்கள் இதுவரை இத்தனை பேர் சொர்க்கத்திற்கு சென்றிருக்கிறார்கள், இத்தனை பேர் தயார் நிலையில் இருக்கிறார்கள் சொர்க்கத்துக்கு போறதுக்கு அப்படின்லாம் அங்க ஒரு போர்டும் கிடையாது. சரிங்களா? அதனால கங்கையில போய் குளிச்சா போயிடலாம். எங்க முக்திக்கு. நான் வேடிக்கையா சொல்றது உண்டுங்க, பேப்பர்ல தான் படிச்சேன். வைகுண்ட ஏகாதசி அன்னைக்கு மறுநாள் பேப்பர்ல ஒரு ஆடு வந்திருந்தது, அதை படிச்சேன். அங்க என்னன்னா, சொர்க்க வாசல், அங்க பரமபத வாசலுக்குள்ள நான்லாம் இந்த ராப்பத்து பகல் 10ன்னு ஸ்ரீரங்கத்துலதான் நான் இருக்கேன், நடக்கும். அந்த ஏரியா பக்கமே நான் போக மாட்டேன். ஏன்னா எந்த கோயில்ல கூட்டம் இருக்கோ அந்த கோயிலுக்கெல்லாம் நான் போக மாட்டேன். ஏன்னா அங்க போனா அந்த கூட்டத்துல நம்ம இருக்கிற ஜீவகாந்தம் எல்லாம் இழந்து டயர்டாகி வந்துடும். அதுக்கு வீட்டுல இருந்தா ரங்கநாதரை கண்ணம் முன்னா தொட்டு கூட பார்க்கலாம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. உண்மையா இல்லையா? பார்க்கலாம். அப்போ அந்த ஆடுல என்ன வந்திருந்ததுன்னா, இந்த பரமபத வாசலுக்குள்ள போறவங்க எத்தனை பேரு உண்மையிலேயே போறதுக்கு ஆசைப்படுறாங்கன்னு பெருமாள் நினைக்கிறாராம், தெரிஞ்சுக்கணும். அதனால அந்த பரமபத வாசல்ல நல்ல ஒரு பிராமணரா நல்ல நாமம்லாம் போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. நின்று போறவங்களை எல்லாம் தடுக்கிறாரு. எல்லாம் இவரை தள்ளி விட்டு உள்ள ஓடிட்டு இருக்காங்க. ஒரு இளைஞனை பிடிச்சாரு, அப்படியே பிடிச்சி இழுத்தாரு. பா, எங்க போறீங்க? ஏன் நீ என்ன மனநிலை சரியில்லையா உனக்கு? மேல பாத்தியா இல்லையா பரமபத வாசல்? நாங்கெல்லாம் அந்த சொர்க்கவாசலுக்குள்ள போயிட்டு இருக்கோம். எதுக்கு அப்படின்னு கேட்டாரு. எதுக்கா? இது கூட உனக்கு தெரியாதா? அவ்வளவு வயசானவனா இருக்க. நாராயணனோட கால திருவடியை பார்க்கதான் போறோம். இல்ல, நான் உங்களை கூட்டிட்டு போறேன் வைகுண்டத்துக்கு அப்படின்றாரு. நீ எப்படியா கூட்டு போவ? நான் தான் அந்த நாராயணன். நான் கதை விடுறியா? இதெல்லாம் என்னை நம்ப சொல்றியா? பா, சத்தியமா உன் மேல தலையில சத்தியம் வைக்கிற, நான் தான் நாராயணன். நீ வா, நீ இவ்வளவு ஆர்வமா இதுக்குள்ள போகணும்னு பாக்குற, நான் உன்னைய கூட்டிட்டு போறேன்னா நான் வரமாட்டேன். இப்பதான் சின்ன பிள்ளைங்களா இருக்கு, இனிமே நான் அதை படிக்க வச்சு எனக்கு எவ்வளவு வேலை இருக்கு, நீ பாட்டுல டக்குன்னு என்னைய சொர்க்கத்துக்கு கூட்டு போயிட்டீங்கன்னா. இதுதான் இன்னைக்கு நிலைமை. சும்மா வாயை திறந்தா சொர்க்கத்துக்கு போலாம், அந்த இதுக்கு போலாம். அதனாலதான் பாரதியார் சொல்வார், செத்த பிறகு பூலோகம் வைகுந்தம் சேரலாம், சிவலோகம் வைகுந்தம் சேரலாம் என்று சொல்லும் பித்த மனிதர் அவர் சொல்லும் உரைகள் எல்லாம் பேயுரையாம் என்று இங்கு ஊதேடா சங்கம். இத்தரை மீதினில் இன்ன நாளினில் முக்தி சேர்ந்திட சுத்த அறிவு நிலையில் நிலைப்பவர் தூயவராம் என்று இங்கு ஊதேடா சங்கம். அப்படின்னு என்ன அர்த்தம்? நீ சொல்ற சொர்க்கத்தையும் நரகத்தையும் முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்க? நீ இந்த உடலை விட்டாதான் பார்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க.
ஆனா இந்த நிமிஷத்துல உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அந்த நிலையில நீ வாழ்ந்து கொண்டே உன்னுடைய அறிவை தெளிவா வச்சு இந்த வாழ்க்கையையே சொர்க்கமா மாத்துறதுக்கு உனக்கு சொல்லி கொடுக்க ஒருத்தர் வராரு பத்தியா, அவர் தான் உண்மையான ஞானின்னு வணங்குங்கிறார். அப்படி வந்தவர் யார் மட்டும்தாங்க நமக்கு தெரிஞ்சு வேதாத்ரி மகர்ஷி தான். என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டும் லைஃப்ல பிரச்சனை, அந்த பிரச்சனைகள்ல இருந்தெல்லாம் உன்னை விடுவித்து கொண்டு நீ ஒரு அமைதியான வாழ்க்கை வாழணும் இல்லையா? அப்போ ஆற்றில் கிடந்த முதலை கஞ்சி ஈற்று கரடிக்கு எதிர்பட்ட தன்னார் போல் நோற்று தவம் செய்யார் நூலறியார் சோற்றுக்கு நின்று சுழல்கின்றாரேன்னு திருமூலர் ஒரு பாட்டு எழுதுறாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒருத்தன் ஆத்துல குளிக்க போறான், குளிக்க போனா ஒரு பெரிய முதல வாயை பொழந்துட்டு நிக்குது, அவன் இறங்க முடியுமா அதுல? உடனே என்ன பண்றான், கரையேறி இல்லாம திரும்பி கரையேறினா 2 கரடி நிக்குது. அவனால ஆத்துலயும் இறங்க முடியல, கரையேறி மேலையும் போக முடியல. இது போலத்தான் மனித குலம் இன்னைக்கு தடுமாறி தடம் மாறி நிற்கிறது. இந்த நிலையிலிருந்து மனித குலத்தை மீட்டு கொண்டு வரணும்னா நோற்று தவம் செய்ய வேண்டும். தவத்தால் மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, மனதை சிக்கல்களில் இருந்து விடுவிக்க முடியுமே தவிர வேற எந்த கோயில்ல போய் எத்தனை அபிஷேக ஆராதனைகள் செய்தாலும், நான் உதாரணத்துக்கு என்னோட யூடியூப் ஸ்பீச் கேட்டவங்களுக்கு தெரியும், நான் சொல்லுவேன், ஒரு படி நல்ல குவாலிட்டியான நைஸ் பச்சரிசி நல்லா கழுவி 1 மணி நேரம் ஊற வச்சு அதை குக்கர்ல போட்டு, நல்ல பெரிய குக்கர்ல ஒரு 3 லிட்டர் பால் ஊத்தி 1/4 கிலோ வெண்ணெய் போட்டு ஒரு துளி உப்பு போட்டு குழைய வேக வச்சு ஒரு 1.5 கிலோ வெல்லத்தை நல்லா தண்ணி ஊத்தி பாகா காய்ச்சி ஒரு 1/2 கிலோ முந்திரி பருப்பு, 1/4 கிலோ பாதாம் பருப்பு, 1/4 கிலோ பிஸ்தா பருப்பு, ஒரு 10 ஏலக்காய், ஒரு 100 காஞ்ச திராட்சை, இதெல்லாம் ஒரு 1/2 லிட்டர் நெய்யில ஊத்தி நல்லா வறுத்து அந்த பாகையும் தூக்கி ஊத்தி இந்த இதெல்லாம் வறுத்ததையும் தூக்கி போட்டு மேல ஒரு சும்மா ஒரு 1/4 லிட்டர் மட்டும் நெய் ஊத்தி, எல்லாருக்கும் நாக்குல எச்சி வந்திருக்குமே நேரம், இதெல்லாம் பக்குவமா ரெடி பண்ணி ஒரு வெள்ளி தூக்கு அதுல வச்சு, உங்க ஊர் சாமிக்கெல்லாம் கொடுக்க மாட்டேன், எங்க ஊர் தியாகராஜ சுவாமி திருவாரூர், அவர் தான் காஸ்ட்லி சாமி, அவருக்கு நான் கொண்டு போய் தியாகராஜ சாமிக்கு முன்னாடி வைக்கிறேன். அவர் எல்லாத்தையும் ஒட்ட எனக்கு கூட வைக்காம வழிச்சு சாப்பிட்டு, அமுதா சூப்பர், நாளைக்கு இதே மாதிரியே கொண்டு வா அப்படின்னு சொன்னார்னா அந்த கோவில் பக்கம் நான் போவேன். உனக்கு கொடுத்து எனக்கு கட்டுப்படி ஆவார். இப்ப கடவுள் சாப்பிடமா, இப்போ நெய்யின்னா யாருக்கு தெரியும், ஏலக்காய் எப்படி இருக்கும்னு யாருக்கு தெரியும், முந்திரி பருப்பு எல்லாம் இப்ப நான் சொன்ன ஐட்டம்ஸ் எல்லாம் இப்ப சொல்ல சொல்ல நாக்குல என்ன வந்துச்சு, இதெல்லாம் யாருக்கு தெரியும், நமக்கு தான் தெரியும். மகரிஷி அழகா எழுதுவாங்க, இறைவனுக்கு உடல் இல்லை, கண் காது மூக்கு இல்லை, கடும் பசியும் அவனுக்கு இல்லை. அவன் ஒன்னும் பசிக்கு உங்ககிட்ட வந்து சாப்பாட்டுக்கு நிக்கணும் தேவையில்லை. ஏன், பேரண்டம் அவன் சொத்து, பிரபஞ்சமே யாரோடது, இறைவனோடது. அதுல நம்ம இத்தனோண்டு சக்கரை பொங்கலை வச்சுட்டு நான் வந்து எப்போதுமே நைவேத்தியம் பண்ணிடுவேன். உன் சக்கரை பொங்கலுக்கு அவன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவன் உன்கிட்ட கேட்கறது எது தெரியுமா, உங்ககிட்ட பொறாம இருக்கா கொடுத்துரு, அதை எனக்கு நைவேத்தியமா கொடுத்துரு, பேராசை இருக்கா என்கிட்ட கொடுத்துரு, கோபம் இருக்கா என்கிட்ட கொடுத்துரு, அதெல்லாம் நீ கேட்கற வேலை வச்சுக்காது. இதெல்லாம் ஈஸி, சக்கரை பொங்கல் கொடுக்கறது, புளியோதரை கொடுக்கறது, அபிஷேகம் பண்றது, ஆராதனை பண்றதெல்லாம் சுலபம். ஆனால் நம்மிடம் இருக்கக்கூடிய குணநலங்களை மாற்றாமல் எந்த இறைவனுடைய அருளையும் நம்மால பெற இயலாது. சொல்லிட்டாங்க எல்லா ஞானிகளும், காம குரோத லோப மோக மத ஆச்சரியம் எல்லா கெட்ட குணத்தையும் வச்சுட்டு கடவுளுக்கு போய் நாம் செய்யக்கூடிய எந்த ஆராதனையையும் எந்த கடவுளும் எப்போதும் ஏற்க தயாராக இல்லை. அதனாலதான் மகரிஷி சொல்லிட்டாரு, உங்களை நீங்க தூய்மையான ஆன்மாவா மாத்திக்கங்க, இறைவனை தேடி நீங்க போக வேண்டாம். இறைவன் எங்க இருக்கான், எங்க இருக்கா இறைவன், நமக்குள்ள இருக்கானா இல்லையா, தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான். ஆனா இறைவனை யாராவது பார்த்திருக்கிறோமா, அதான் இல்ல. ஏன்னா இறைவன் எப்படி இருக்கிறான்னா அறிவாக இருக்கின்றான். இப்ப இந்த மைக்ல இறைவன் இருக்கானா இல்லையா, இருக்கானா இல்லையா, நீங்க தானே சொன்னீங்க தூணிலும் இருப்பான், அப்ப இதுல இருக்கானா இல்லையா, என்னவா இருக்கான், நாம் உள்ளமா பேசுறத சவுண்டா மாத்தக்கூடிய அறிவாக இந்த மைக்ல இருக்கான். இதுக்கு அறிவு இருக்கா இல்லையா, இந்த மைக்க வச்சா இது தன்னுள்ளாக தாங்கி
பிடிச்சிட்டு இருக்கப்ப இதுக்கு அறிவு இருக்கா இல்லையா? இந்த பேப்பருக்கு அறிவு இருக்கா இல்லையா? எல்லாவற்றிற்குள்ளாகவும் அறிவு இருக்கிறது. இத்தனை அறிவையும் பெற்ற மனித குலம் தன்னுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்கு அந்த அறிவை பெற வேண்டும்ங்கிறது தான் இந்த அறிவு திருக்கோள் செய்யக்கூடிய ஒரு பெரிய பணியாக இருக்கிறது. அதுல மகரிஷியினுடைய வாழ்வினுடைய நோக்கம் தனி மனித அமைதி உலக அமைதியாக மலர வேண்டும் என்பதுதான் வேதாத்ரி மகரிஷியினுடைய நோக்கம். அப்ப தனி மனித அமைதி அப்படின்னா எப்படி வரும்னா, அவன் உடல் நலத்துல ஆரோக்கியமா இருக்கணும் இல்லையா? மனவளம் எப்படி இருக்கணுங்க? அமைதியா இருக்கணும். பொருளாதாரம் எப்படி இருக்கணும்? நல்லா இருக்கணும். அப்பத்தான் ஒரு மனிதனால எப்படி வாழ முடியுங்க? இந்த உலகத்துல அமைதியா நிறைவாக நம்மளால வாழ முடியும். அப்போ அந்த தனி மனித அமைதி குடும்ப அமைதியாக மலரணும் அப்படின்னா, குடும்பத்துல இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு அங்கத்தினர் யாருன்னு கேட்டீங்கன்னா, கணவனும் மனைவியும் தான். அந்த கணவன் மனைவி உறவு ஒத்த தன்மையில இல்ல அப்படின்னு சொன்னா, அந்த குடும்பத்துல என்னைக்குமே அமைதி வர்றதுங்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்ப இவங்களுக்குள்ள ஏன் இந்த முரண்பாடு அப்படின்னு பார்த்தா, அதுக்கு ரொம்ப அற்புதமா மகரிஷி மாதிரி ஒரு விளக்கம் இது வரைக்கும் யாருமே கொடுக்கலங்க. நம்ம திருமணம்னு சொன்னா 10 பொருத்தத்தை போய் பாக்குறோம். எந்த பொருத்தம் அவங்க 10 பொருத்தமும் நல்லா இருக்குன்னுவாங்க. ஆனா 2 நாள் கூட 2 பேரும் சண்டை போடாம இருக்க மாட்டாங்க. அப்ப இதுக்கு என்ன காரணம்னா, மனப்பொருத்தம் என்ற ஒன்று இருந்துச்சுன்னா மற்ற நவ கோள்களை அவங்கள வணங்கி என்ன பண்ணும்? வாழ்த்தும். மனப்பொருத்தம் இல்லைன்னா 9 கோளும் உள்ள பூந்து என்ன பண்ணும்? இஷ்டத்துக்கு விளையாடும். அப்ப அந்த 9 கோள்கள் மேல தவறு இல்லை இல்லையா? யார் மேல தவறு இருக்குங்க? நம்முடைய முன்னோர்கள் நமக்கு கொடுத்த பதிவுகளின் தன்மையை பொறுத்துத்தான் நம்முடைய வாழ்க்கை துணை அமையும். அப்போ சொர்க்கத்துல நிச்சயிக்கப்படுகிறதுன்னு சொன்னதுக்கு என்ன காரணம்னா, கண்ணுக்கும் கருத்துக்கும் எட்டா மறைபொருள் தான் இந்த 2 ஆன்மாக்களையும் என்ன பண்ணுதுங்க? எனக்கு இது. அப்ப இவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்பாடுகளை நம்ம என்ன பண்ணணுங்க? நீக்கணும். அதாவது ஆணுக்கு ஒரு இலக்கணம் திருவள்ளுவர் சொல்றார். இல்வாழ்வான் என்பா சொல்லுங்க, திருக்குறள் எல்லாம் மறந்தே போச்சு. இல்வாழ்வான் என்பா இயல்புடைய மூவர்க்கும் நல்லாற்றின் நின்ற துணை இல்லையா? தன்னை பெத்தவங்க தன்னுடைய வாழ்க்கை துணை தான் குழந்தைங்களுக்கு சரியான அளவுல கடமையை செய்யணும். மனைவி எப்படி இருக்கணும்? பெற்றான் பெரின் பெண்டின் பெருவர் பெருஞ்சிறப்பு புத்தேளி வாழும் உலகு. ஒரு நல்ல மனையால் உனக்கு கிடைச்சிட்டான்னா நீ போய் தவம் பண்ணி சொர்க்கத்துக்கு போகணும்னு அவசியமே இல்லை. நீ வாழறதே தேவலோகம் தான்ட்டார். சரிங்களா? அப்படி இல்லாம உனக்கு வாய்க்கக்கூடிய மனைவி சரியில்லைன்னு வச்சீங்க, அதை ஔவையார் தான் சொல்றாங்க. ஏன்னா ஒரு ஆண் எழுதிருந்தா நம்ம கோவப்படலாம். ஆனா ஔவையார் என்ன எழுதுறாங்க? பர்த்தாவுக்கேற்ற பதிவிரதையானால் எத்தாலும் கூடி வாழலாம், சற்றே ஏறுமாறாய் இருப்பின் கூறாமல் சந்நியாசம் கொள். ஒத்திருந்தா ஒழுங்கா இருந்து வாழு, கொஞ்சம் ரொம்ப முடியல ஒன்னாலன்னா யார்கிட்டையும் சொல்லாத, காவிய கட்டிட்டு ஓடி போயிரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா பெண் இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை. ஒரு பெண் நல்ல குணவதியாக ஒரு வீட்டுல இருந்தா, எங்க பாட்டி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க, எந்த பொருள் இல்லைன்னாலும் எப்படி சொல்லணும்? அது சரியாயிடுச்சுங்க வாங்கணும். சரியாயிடுச்சு வாங்கணும் தான் சொல்லணுமே தவிர இல்லைங்கிற வார்த்தையை பயன்படுத்தக்கூடாதான் பெண்கள் வீட்டுல இல்லையா? இல்லால் அகத்திருக்க இல்லாதது ஒன்றுமில்லை, இல்லாலும் இல்லாலே ஆமாயின் வழிகிடந்த மாற்றம் புலிகிறந்த தூராகிவிடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, எத்தனை வாங்கி கொண்டு வந்து போட்டு எத்தனை சந்தோஷமா எல்லாமே செஞ்சு கொடுத்தாலும் மன நிறைவே இல்லாத ஒரு பெண் வீட்டுல இருந்தா அந்த பெண் இருக்கக்கூடிய வீட்டுக்கு கணவன் எப்படி போவானா? வீட்டுக்குள்ள போற மாதிரி போக மாட்டானா, புலி கொகைக்குள்ள நுழையிற மாதிரி உணர்வோடையே போவான். அப்படிலாம் ஔவையார் எழுதி வச்சிருக்கிறாங்க. அதனால இந்த மனைவி நல வேட்புல இருவரிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் முற்றிலுமாக நீக்கம் பெற்று ஒன்னே ஒண்ணு வச்சுங்க. இது நான் சொல்ற அட்வைஸ் இல்ல, மகரிஷி சொல்லக்கூடிய ஒரே ஒரு அட்வைஸை நம்ம கடைபிடிச்சோம்னு வச்சுங்களேன், எதுலையுமே குற்றம் பார்த்து பழகாதீங்க. அவங்க தப்பே பண்ணியிருந்தாலும், கணவனே செஞ்சிருந்தாலும் மனைவியே செஞ்சிருந்தாலும், அந்த குற்றத்தை மட்டுமே பார்த்து பார்த்து பழகுனீங்கன்னா எந்த அளவுக்கு நாம குறை காண்றோமோ அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை குறை உள்ளதா மாறிடும். அதனால அந்த மாதிரி இருக்கக்கூடிய முரண்பாடுகள் எல்லாம் நீங்கி உங்களுக்குள்ள ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய உயிர் கலப்பு தவம். அப்ப பாத்தீங்கன்னா அந்த இருவரிடையே இருக்கக்கூடிய அந்த பிணக்குகளுக்கு எது காரணம்னா, இப்போ நாம ஒரு சின்ன ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நம்ம நிறைவு பண்ணுவோம். நான் சொன்னேங்க, நான் கேதார்நாத்துக்கு போனேன். ஜூன் மாசம் போனேன். குதிரையில ஏறி போனோம் கேதார்நாத். 4 குதிரையில 4 பேரா ஏத்தி விட்டாங்க. 4 குதிரையில 3ஆவதா என் குதிரை போகுது. எனக்கு பின்னாடி ஒரு குதிரை, முன்னாடி 2 குதிரை.
ஒரு ஒரு குதிரையும் நல்லா அவ்வளோ ஒரு பாடியா அப்படி ஏறி உட்காந்தால அது நம்ம ஜான்சி ராணி இல்ல, ஆனா உட்காந்தோம்னா நமக்கே ஒரு ஜான்சி ராணின்ற உணர்வு வர்ற அளவுக்கு அந்த குதிரை அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதுல என்ன காமெடினா, மத்த 3 குதிரைக்கும் புடிச்சிட்டு வரதுக்கு ஆள் இருந்துச்சு, என் குதிரையை அம்போன்னு விட்டுட்டாங்க. எனக்கா முன்ன பின்ன குதிரையில போய் பழக்கமும் கிடையாது. அந்த மேல கட்டிருக்கிற சேனத்தையும் சரியா கட்டாம விட்டுட்டான். நான் அப்படியே பாத்தீங்க எல்லாரும் ஷூ போட்டு வந்தாங்க, நான் செருப்பு போட்டேன். அது அப்படியே வலிக்கி அதுக்கு முன்னாடியே நான் நேத்து கூட சொல்லிட்டு இருந்தாங்க, அத குதிரையில ஏறதுக்கு ஒரு 1 கிலோமீட்டர் முன்னாடி நாங்க குதிரையில ஏறதுக்காக போறோம். ஒரு அம்மா அப்பதான் ஏறி இப்படி உட்காந்துச்சு. அந்த குதிரை அப்படியே ஒரு சவுண்டு கொடுத்து ஒரு சுத்தி அந்த அம்மாவை தூக்கி எரிஞ்சது பாருங்க. என் கூட வந்தவங்களுக்கு எல்லாம் பயமா போயிட்டா, ஐயோ எம்மா என்னம்மா அது குதிரை, இதெல்லாம் நம்மள அலர்ட் பண்ணுது, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி எல்லாம் வயசானவங்க கூட்டிட்டு போயாச்சு. என் குதிரைக்கு மட்டும் ஆளே இல்லை. கொஞ்ச நேரம் ஒரு 10 அடி போனோம்னா மொல்ல அது கலண்டுச்சு. நான் உழுவ போறேங்கிறது எனக்கே நல்லா தெரிஞ்சுது. அதுக்குதான் இறைநிலை முன்னாடியே எனக்கு சொல்லிடுச்சு, இது மாதிரிதான் நீ சுத்த போற, ஜாக்கிரதையா இருங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், அப்படியே பண்ணாலும் அந்த குதிரைக்கு என்ன அறிவுங்க, அப்படியே மொல்ல ஒரு ஸ்டெப்பா வச்சுது. நான் அப்படி நழுவுறத பார்த்துட்டு நான் என்ன பண்ணேன், அந்த கையை ஊனி அப்படியே அழகா உட்காந்துக்கிட்டேன். ஒரு அடி கூட எனக்கு கிடையாது. எல்லாருமே பதறிட்டு வந்தாங்க. ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு திரும்ப சேனத்தை கட்ட சொல்லி ஏறி உட்காந்து போயிட்டேன். இப்ப எல்லார் மனசுலயும் குதிரை வந்துதா, வந்துச்சா இல்லையா? என் குதிரை மட்டும் பிடிக்க ஆள் இல்லாம வந்துதா? நான் உளுந்தது தெரிஞ்சுதா உங்களுக்கு? இதெல்லாம் எப்படிங்க சினிமால வந்த மாதிரி இப்ப அப்படியே ஒரு காட்சி வந்துதா? மனதுக்கு எத்தனை வல்லமை இருக்குன்னு பாரு. மனதுக்கு அப்படி ஒரு ஆற்றல் உண்டு. நீங்க நல்லதை நினைச்சா அது என்னவா மாறும்? நல்லதா மாறும். அல்லத நினைச்சா அதனுடைய தன்மை என்னவா மாறும்? அப்போ இன்னைக்கு உங்க 2 பேர்கிட்டையும் உங்க முன்னோர்கள் இது மாதிரி என்னென்னலாம் செஞ்சாங்களோ, பார்த்து கேட்டு சுவைத்து நுகர்ந்து எத்தனை அனுபவத்தை பதிஞ்சிருக்கிறாங்களோ, அதுல எத்தனை பிளஸ் எத்தனை மைனஸ் நமக்கு தெரியாது. மைனஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டு பிளஸ்ஸ மட்டும் வச்சு உங்க 2 பேரையும் கனெக்ட் பண்ணி உங்களுக்குள்ளாக ஒரு ஒத்த தன்மையை ஏற்படுத்தக்கூடிய உயிர் கலப்பு தவத்தை நாம இப்போ செய்ய போறோம். அது எப்பன்னா டீ சாப்பிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷா பண்ண போறோம். வாழ்க வளம்.